கொஞ்சம் இருங்க. கரூர் சம்பவம் நடந்த போதும் இதே பேரவையில் விவாதம் 15/10/2025 நடக்கிற போது மாண்பு முதலமைச்சரே முதல்ல எழுந்து நாங்கள் மென்ஷன் பண்ண விரும்புகிறோம், எங்களை மென்ஷன் பண்ண விடுங்கள் என்று சொன்ன போது மாண்பு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, நான் பேசிய பிறகு நீங்கள் கேள்வி கேளுங்க, உங்கள் விளக்கத்தை எல்லாம் சொல்லுங்க என்று. அப்படிப்பட்ட மரமும் இங்கே நடந்திருக்கிறது. இருங்க 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 மாண்பு டாக்டர் லக்ஷ்மணன் உங்க எதிர்க்கட்சி தலைவர் இங்கே உட்கார்ந்துருக்காங்க, உங்க கொறடா இங்கே இருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வினாவை மட்டும் உங்கள் முன்னால் வைக்கிறேன். அரசின் சார்பில் தங்களுக்கு தெரிந்திருக்கிற அதிகாரப்பூர்வமான விவரங்களை ஒரு மாண்பு அமைச்சர் முழுவதுமாக சொன்ன பிறகு இந்த பிரச்சனை குறித்து நாங்களும் காலையிலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறோம், அல்லது இதை நான் எழுப்ப விரும்பினேன், ஜீரோ அவர்கள் சொல்ல விரும்பினேன் என்பதெல்லாம் சொல்லிவிட்டோமே, எங்களுக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு உங்களுக்கு வாய்ப்பில்லை, அவர் விளக்கமே போதுமானது என்று நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவதில் நியாயம் இருக்கிறது. அவர் சொன்ன விளக்கத்திற்கு பிறகும் உங்களுக்கு தெரிந்திருக்கிற அதிகப்படியான அந்த உண்மைகளையும் சம்பவங்களையும் சொல்லி மேலும் பேசுவதற்கான வாய்ப்பளிக்கிறேன் என்று சொன்ன பிறகு நாங்கள் சொன்ன பிறகுதான் மாண்பு அமைச்சர் பதிலளித்தார் என்பதோ இல்லை. ஏன் இல்லை அந்த இல்லை இல்லை இந்த மாற்றத்தை இல்லை இல்லை இந்த மாற்றத்தை செய்வதனால் நிறைந்த பயன் பாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தின் அடிப்படையிலும் உடனடியாக அரசு என்ன செய்கிறது என்பதை சொல்லுவதன் மூலமாக என்ன குறை விட போகிறது எனக்கு புரியல. நீங்கள் மென்ஷன் இல்லை இல்லை ஒன்று என்ன கிடைக்கும் என்றால் எதிர்கட்சியை சார்ந்த இந்த உறுப்பினர்கள் எல்லாம் உடனடியாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் மென்ஷன் பண்ணாங்க என்ற அந்த பெயர் தான் கிடைக்குமே தவிர ரிசல்ட் ஒன்று தான், அதனுடைய விலை ஒன்று தான். இருங்க பாருங்க, இப்போது அவர் படிக்கட்டும், நான் உங்களுக்கு இருங்க இல்லை நீங்கள் இல்லை நீங்கள் இப்போ நானே சொல்லிடுறேன் இதை இப்போ நீங்கள் இப்போ இல்லைங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவரும் இப்போ பேசிய மற்ற கட்சியினரும் இதை ஏற்கனவே என்னிடம் கடிதம் மூலமாகவும் நேரடியாக ஜீரோ அவர்களை எழுப்பதற்குரிய அனுமதியை கேட்டால் என்பதையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். மாண்பு பள்ளிக்கூடத்து அமைச்சர் பேசட்டும் இல்லைங்க.